ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தரிசன அப்டேட்டை பத்தின தகவலையும் அது கூடவே டிடிடில இருந்து கொடுத்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். நீங்களும் தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து அங்க தர்ஷன் போயிட்டு நேரடி சர்வ தரிசனம் எப்படி இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ வந்து கரண்டா விஷ்ணு நிவாசத்துல என்ன மாதிரி கூட்ட நிலவரம் இருக்கு அப்படின்ற அப்டேட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாவே பார்த்தோம் அப்படின்னா திருமலால நேரடி சர்வ தரிசனத்துக்கான பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிடிடி வந்து சொல்றதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 18 மணி நேரம் வந்து ஆகலை, அதுக்கு அதிகமாகவே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க டெலிகிராமில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவரோட அப்பா வந்து தரிசனத்துக்கு போயிருக்காரு, அவர் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் டிடிடியோட லேண்ட்லைனை யூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து 24 மணி நேரம் தரிசனம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 24 மணி நேரம்னா மொத்தமாக வந்து 48 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபேக் தான். 12 மணி நேரம் வந்து ஆகாது, ஏன்னா 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே இருக்கிறவங்க சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து 48 மணி நேரம் பக்கமாக ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஒரு பக்கம் இருக்குது, சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிட்டாலே நமக்கு கண்டிப்பாக வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குகிற இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா சிச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். தரிசன டிக்கெட் இல்லாமல் போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து ரிட்டன் டிக்கெட்டுமே போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களால அந்த ரிட்டன் டிக்கெட்டை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம போனால் ஒரு 12 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு தான் போவோம். ஆனால் 48 மணி நேரம்லாம் ஆகுது அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌட் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தரிசனம் பார்த்துட்டு 300 ரூபா தரிசனத்தில் இருக்க நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதையுமே வந்து பார்க்கலாம். டிடிடியோட அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியில் நாராயணகிரி ஷெட் எல்லாம் ஃபில் ஆகி ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்கும் க்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு க்யூ இருந்துட்டு நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட்லேயே 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் தான் இந்த மாதிரி தரிசனம் பார்க்குறது. அதுக்கு அடுத்தது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 79,100 பேர் தான் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. 300 ரூபா தரிசனத்துக்கும் லேட் ஆகுது, வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்குமே க்ரௌட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே விஷ்ணு நிவாசத்தில் அந்த லைனில் வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து டைம் நமக்கு வந்து 7 மணி ஆகுது. ஸோ 7 மணிக்கே க்ரௌடு வந்து இவ்வளோ இருக்குது. 9 மணிக்கு தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் வாரீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டோக்கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, சர்வ தரிசனம் காலையில் 5 மணி முதல் இன்னும் வந்து லைனில் தான் நிற்கிறோம், குடோனுக்கே வந்து போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் நம்ம வந்து வாங்கிட்டு போனாலுமே வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் அப்படி தான் இருக்குது, சர்வ தரிசனத்துக்கும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. வெயிட்டிங் டைம்ன்றது சர்வ தரிசனத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க ஹெவி ரஷ்ஷாக இருக்குது, ஸோ வந்து கிட்ஸோடு வர்றதை ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குகிற இடங்களையும் ரொம்ப ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து தர்ஷன் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைய தரிசனம் நாங்கள் ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா புக் பண்ணியிருந்தோம். மத்தியானம் 2 மணிக்கு சுபதம் கியூ லைனில் போயிட்டு சுமார் 1.5 மணி நேரம் வந்து ஆச்சு. டிக்கெட் ஸ்கேன் பண்ணும் இடத்துக்கு போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ கூட்டம், நிறைய கை குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களோட கூட்டம். 2 மணிக்கு போயிட்டு 4:15 மணிக்கு தரிசனம் பார்த்தோம். எப்போவுமே இவ்வளோ டைம் வந்து ஆகாது சேவா டிக்கெட்டில். ஆமாம், கண்டிப்பாக மேக்ஸிமமே 1 மணி நேரம் தான் ஆகும். பட் இவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 2.25 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமலையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைகளோட வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்வ தரிசனம் 12 மணி நேரம் ஆகுதும். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்டஸ் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு.
நேற்று முந்தானத்து இன்னைக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தர்ஷன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைனில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், க்ரௌடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஒரே இடத்துல வந்து 6 மணி நேரம்லாம் நின்றுட்டுருக்கிறதுலாம் ரொம்ப சிரமமான விஷயங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து டிக்கெட்டே இல்லாமல் தர்ஷன் போகிறவங்க கரண்ட்டாக ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு கூட்டங்களில் கஷ்டப்பட முடியாது. அதனால் எஸ்எஸ்டி டோக்கனும் வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தான் அதுவுமே கிடைக்கும். ஏன்னா அங்கேயுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் க்ரௌடோட ஸ்டேட்டஸ். சம்மர் லீவில் எப்போயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி டிடிடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது 2025 என்னென்ன தேதிகளில் பௌர்ணமி கருட சேவை நடக்கும்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5ஆம் மாதத்துலேருந்து நமக்கு வந்து 11ஆம் மாதம் வரைக்கும் என்னென்ன தேதிகள் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. 5ஆம் மாதத்தில் பார்த்தோன்னா 12ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் மாதம் பௌர்ணமி கருட சேவை வந்து இல்லை. அடுத்ததான் வந்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதியும், 8ஆம் மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் மாதம் 7ஆம் தேதி, 11ஆம் மாதம் 5ஆம் தேதி. ஸோ இது எல்லாமே கருட வாகன சேவைகள் நடக்கக்கூடிய தேதிகள். அடுத்தது கருட வாகன சேவை ரத்து செய்யப்படுறதுக்கான தேதிகள் மற்றும் அதில் அன்னைக்கு வேறு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 6ஆம் மாதம் வந்து ஜேஷ்டாபிஷேகம் வந்து 3 நாள் நடக்குது. ஸோ அதனால உங்களுக்கு கருட வாகன சேவை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9ஆம் மாதத்தில் வந்து சந்திர கிரகணம் வந்து வருது. ஸோ அதனால அன்னைக்கு உங்களுக்கு வந்து கருட சேவை வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து 12ஆம் மாதத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை தீபோற்சவம் நடக்குது. ஸோ அதனால அப்பயும் கருட சேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் எந்த மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற பிளான் இருக்கோ இல்லை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கருட சேவைக்கான அப்டேட்டை முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக விஐபி தர்ஷன் டிக்கெட், அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் விஐபி தர்ஷன் டிக்கெட் வர்றவங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட்டுக்கான புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து ரூம் அலாட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ராசஸை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் உங்களுக்கு தர்ஷன் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ரூம் அலாட் பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கு போய்ட்டு அந்த தர்ஷன் என்ரோல்மெண்ட் ஆன ஸ்லிப்பை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கான ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரமாக நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இருந்திருக்கு. பட் இப்போ இந்த ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்கிறதாவும் வந்து அடிஷ்னல் இஓ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு 300 ரூபா தரிசனம் போன ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 7ஆம் தேதி அன்னைக்கு 300 ரூபா தரிசனம் போனோம். சுமார் 1 மணி நேரத்துக்கு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டோம். பிறகு மீண்டும் 21வது அறையில் 2 மணி நேரம் அமர வைத்தோம். பின்பு மீண்டும் திறக்கப்பட்டு வரிசைக்கு அனுப்பப்பட்டார்கள். வரிசைக்கு அனுப்பி 1 மணி நேரம் நிற்க வேண்டியிருந்தது. வெளிப்பிரகாரங்களில் எங்கேயுமே கூட்டம் இல்லை. ஏன் இப்படி காக்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல. இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. 300 ரூபாய்க்கு ரொம்ப நேரம் நடக்க வேண்டியும் இருக்குது. தயவு செஞ்சு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதில் வர வேணாம் அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு. அங்கே எந்த உணவோ பால் போன்றவை வந்து கொடுப்பதாக இருந்தது, இப்போது இல்லை. எந்த பக்கம் கதவு திறக்கும் என்று தெரியாமல் எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார் என்று தெரியவில்லை. லட்டு கவுண்டர்களில் கூட்டம் இல்லை. முக்கியமானது என்னவென்றால் அங்கு அறைகளுக்கு பக்கத்தில் குளிர்பான பாக்கெட்டுகள், மிக்சர் பாக்கெட்டுகள் ஜன்னல் வழியாக விற்கப்படுகிறது. இது நிர்வாகத்துக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் 300 ரூபா தரிசனம் இப்போ நிறைய பேர் போகிறவங்க சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி இருக்குது, பிளான் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் கொண்டு வரக்கூடிய ஆப்ஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் அப்டேட் இல்லை. அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, திவ்யானுகிரக ஹோமம் வந்து 8 பேருக்கு ஒரே ஃபோனில் வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 2 பேருக்கு ஒரு டிக்கெட் தான் நம்ம புக் பண்ண முடியும். திரும்பவும் நீங்கள் ஒரு 2 பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பரில் தான் புக் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரே மொபைல் நம்பரில் அதிகமாக நம்மளால் புக் பண்ண முடியாது. வர்ச்சுவல் சேவாவில் கூட நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா
இப்போ வந்து தரிசன டிக்கெட் நம்ம வந்து புக் பண்ணுவோம் இல்லையா, சேவா புக் பண்ணி வச்சுட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ண போகும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து வர்ச்சுவல் கியூ அப்படின்ற ஒரு விஷயம் வரனால நம்மளால ஒரே ஸ்லாட்டுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் வந்து பண்ண முடியல. அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து மந்த்லி போகிறவங்களும் இந்த வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வருது, ஸோ எனக்கு மட்டும்தான் வருதா இல்லை அதோட அப்டேட்டே அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாரு. நீங்களும் வர்ச்சுவல் சேவாவில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கியூ ஒரு டைமும் வரனால ஒரே ஸ்லாட்டு போட முடியல. சில நேரம் அந்த நாளுக்கான டிக்கெட் முடிஞ்சிருச்சுனாலும் சில பேருக்கான டிக்கெட்டுமே புக் பண்ண முடியாமல் போகுது. இது வர்ச்சுவல் சேவாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.